ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரால்ஃப் வால்டோ எமர்சன் எழுதின பிரம்மா அப்படின்ற போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போம் நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அண்டு பிலீஃபை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. நம்மளோட முக்கடவுள்களில் ஒருத்தரான பிரம்மாவை பற்றியும் பிரம்மாவே தன்னை பற்றி சொல்கிற மாதிரியும் இந்த போம் எழுதியிருக்காங்க. It was written in 1856 and published in November 1857, the issue of the Atlantic. 1856ல எழுதி 1857 நவம்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Let's move on to the poem lines. First stanza and first line. If the red slayer think he slays, or if the slain think he is slain. இங்கே ரெட் ஸ்லேயர் அப்படின்றது ஒரு உயிரை கொல்றவங்கள குறிக்கும். கொல்றவங்க நினச்சிக்கிறாங்க நாம தான் கொன்னுட்டோன்னு. கொல்லப்பட்டவங்க அப்படின்றது இங்கே ஸ்லைன் அப்படின்ற மீனிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்லைன் அப்படின்னா கொல்லப்பட்டவங்க. கொல்லப்பட்டவங்க எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நாம் இறந்துட்டோன்னு. ஆனால் கொல்லப்பட்டவனும் சரி கொல்றவங்களும் சரி நான் தான் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாரு. They know not well the subtle ways I keep and pass and turn again. ஸோ என்னோட சப்டில் வேஸை யாருமே நீங்கள் புரிஞ்சிக்கல. நான் தான் உங்களை பறக்க வைக்கிறேன். கீப் அப்படின்னா பர்த் ஆகிறது, பாஸ் அப்படின்னா டெத் ஆகிறது, அண்ட் டேர்ன் அகைன் திரும்பவும் ரீபர்த் ஆகிறது. ஸோ இந்த பர்த் டெத் ரீபர்த் இந்த சைக்கிளில் உங்களை இன்வால்வ் பண்ணுறதே நான் தான். இங்கே கொல்றவங்களும் நான் தான், கொல்லப்பட்டவங்களும் நான் தான் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு ஒர்க்கோட ஃபஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் ஹீ ஸ்லேஸ் அப்படின்ற ஃபஸ்ட் லைனை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு இந்த லைன் எந்த போமில் வருதுன்னு நமக்கு கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட்டு ரெட் ஸ்லேயர் அப்படின்றது இங்கே யாரை குறிக்குது, ஸ்லைன் அப்படின்றது யாரை குறிக்குது, இந்த ஐ அப்படின்ற வேர்டு இங்கே யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஐ அப்படின்றது பிரம்மாவை தான் குறிக்குது. லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. ஃபார் அண்ட் ஃபர்காட் டு மீ இஸ் நியர். அதாவது இந்த உலகமே நான் தான், இந்த உலகத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஒன்று எதுவுமே எனக்கு கிடையாது, எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் ஃபர்காட் அப்படின்னா மறந்து போனது அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஏன்னா எல்லாமே என் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இது எல்லாமே எனக்கு ஒன்று தான். ஷேடோ அண்ட் சன்லைட் ஆர் த சேம். அதாவது இந்த உலகத்தோட இருட்டும் எனக்கு ஒன்று தான், வெளிச்சமும் எனக்கு ஒன்று தான். இங்கே நம்ம இதை துக்கத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உலகத்தில் மகிழ்ச்சியும் எனக்கு ஒன்று தான், சோகமும் எனக்கு ஒன்று தான். The vanished gods to me appear. இந்த உலகத்தில் நீங்கள்லாம் மறைஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்க காட்ஸ் எல்லாமே ஏன் முன்னாடி அப்பியராக தான் இருக்காங்க. அண்ட் ஒன் டு மீ ஆர் ஷேம் அண்ட் ஃபேம். எப்படி மகிழ்ச்சியும் துக்கமும் எனக்கு ஒரே மாதிரியோ அதே மாதிரி ஷேம் அண்ட் ஃபேம் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு பிரம்மா நமக்கு சொல்கிறாங்க. Stanza 3. They reckon ill who leave me out. When me they fly, I am the wings. I am the doubter and the doubt. I am the hymn the Brahmin sings. அதாவது இந்த உலகத்தில் யாரெல்லாம் என்னை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறாங்களோ, விலகி போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோட லெக்கு தான் லெக்காக இருக்குது. யாரெல்லாம் பறக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் தான் விங்ஸாக இருக்கேன். யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அந்த சந்தேகப்படுறவங்களும் நான் தான், அந்த சந்தேகமும் நான் தான். இங்கே ஹிம் அப்படின்றது கடவுளை போற்றி பாடுற அந்த துதி பாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான். அதில் இந்த பிராமின்ஸ் எல்லாமே அந்த பாட்டை பாடுவாங்க, அந்த பாட்டும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Stanza 4. The strong gods pine for my abode, and pine in vain the sacred seven. But though meek lover of the good, find me and turn thy back on heaven. ஸோ இந்த உலகத்தில் ஸ்ட்ராங் காடுன்னு நம்ம யாரெல்லாம் நினச்சிட்ருக்கோமோ அவங்க எல்லாருமே மை அபோர்டு அப்படின்னா இங்கே பிரம்மாவோட சோலை குறிக்கிது. ஸோ அவரோட சோல்லேருந்து உருவாக்கப்பட்டது தான். அண்ட் சாக்ரீடு 7
7 வேதங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 7 வேதங்களுமே என்னோட சோல்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது பிரம்மாவோட சோலோட நம்ம யுனைட்டட் ஆகணும் அப்படின்னா, ரீயூனியன் ஆகணும் அப்படின்னா, நம்ம மீக் லவர் ஆஃப் த குட்டாக இருக்கணுமா. அதாவது நல்ல விஷயங்களை செய்கிற ஒரு சோலாக நம்ம சோல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சோல் வந்து பிரம்மாவோட சோலோட ரீயூனியன் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பர்த்து, டெத்து, ரீபர்த் அப்படின்ற அந்த சைக்கிள் நடக்காது. நம்ம சோல் வந்து ஒரு இம்மார்டல் சோலாக மாறிடும் அப்படின்றது தான் இந்த போமோட மீனிங். ஸோ யாரோட சோல் வந்து இம்மார்டலாக மாறும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இந்த போமோட ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போமில் 4 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்சாவிலையும் 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 16 லைன்ஸ் இருக்குது. இந்த போமோட ரைமிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஏபின்னு வந்திருக்கும். போமோட லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைனும் 3rd லைனும் சேமாக இருக்கும் அண்ட் 2nd லைனும் 4th லைனும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இட் வாஸ் ரிட்டன் இன் அயாம்பிக் டெட்ராமீட்டரில் இந்த போம் எழுதியிருக்காங்க. இட்ஸ் அ லிரிக் சாங். ஸோ இதுதான் இந்த போம் பற்றின இன்ஃபர்மேஷன். See you next video. Thanks for watching.